الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون. அல்லாஹுக்கு இடங்களில் மிகப்பெரிய இடமாகிய பள்ளி வாயிலில் நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சு பாய்ந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய ஒரு முஸ்லிமுடைய வாழ்விலே அவன் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், பத்தினித்தனமான பேணுதலான ஒரு வாழ்க்கையை அவன் கடைபிடிப்பது கட்டாயம். ஏனென்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் என்பவர், ஒரு முஃமின் என்பவர் சில பண்புகள் அவரிடம் இருக்கும். அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழக்கூடிய பண்பு, அதே போன்று தான தர்மங்கள் வழங்கக்கூடிய பண்பு, அதே மாதிரி தன்னை தாழ்மைப்படுத்தி தன்னை சிறியவன் நினைத்து மற்றவர்களோடு அழகான நற்குணத்தோடு பழகக்கூடிய அந்த பண்பு, அதனுடன் சேர்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுடைய வாழ்வில் அஃபீஃப் முத்தஅஃபிஃப் என்று சொல்லக்கூடிய இஃபத் என்று சொல்லக்கூடிய பத்தினித்தனமான வாழ்க்கை இருக்கும். பத்தினித்தனமான வாழ்க்கை என்று சொன்னால், ஒரு மனிதன் அவனுக்கு அல்லாஹ் எதனை ஹலாலாக்கவில்லையோ, எதனை அல்லாஹ் அவனுக்கு ஹலாலாக்கவில்லையோ அதனை விட்டும் தன்னுடைய நஃப்ஸை, தன்னுடைய ஆத்மாவை கட்டுப்படுத்திக் கொள்வான். அதே போன்று தன்னுடைய நாவிலிருந்து அல்லாஹ் தடை செய்த அடுத்தவர்களை பற்றிய புறம் பேசுவது, அடுத்தவருடைய குறைகளை அம்பலப்படுத்துவது, இல்லாத குறைகளை அவதூறாக சொல்லுவது போன்ற விடயங்களை விட்டும் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்திக் கொள்வார். இது போன்ற அதிகமான விடயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். குல்லில் முஃமினீன, நபியே நீங்கள் முஃமினை பார்த்து சொல்லுங்கள், யகுது மின் அப்சாரிஹிம், அவர்களுடைய பார்வையை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளுமாறு சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், அதற்கு அடுத்த கட்டமாக சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவர்களுடைய அகங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். இந்த இடத்திலே எங்களுக்கு பார்க்கலாம், கண்ணை முதலாவதாக சொல்லிவிட்டு பார்வையை தாழ்த்துமாறு சொல்லிவிட்டதற்கு பின்னால் தான் அகங்களை பாதுகாக்கும்படி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். என்று சொன்னால், முதலாவதாக எந்த விடயம் விபச்சாரத்தின் பக்கம் விட்டு செல்லுமோ அப்படிப்பட்ட பார்வையை தாழ்த்துமாறு அல்லாஹ் அங்கு குறிப்பிடுகிறான். அப்படின்னு சொன்னால் பேணுதலான வாழ்க்கையை கடைபிடிக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, பத்தினித்தனமான வாழ்க்கை என்பது ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு. நல்ல காரியங்களில், நன்மையான காரியங்களில் அவன் பேணுதலை கடைபிடிப்பான், தொடர்ச்சியாக செய்து வருவான். ஹராமான விடயங்களில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுவான் என்கிற விடயத்தை எங்களால் பார்க்க முடியும். मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला एक मुसलमान के लिए, एक मोमिन के लिए बहुत कुछ आदतें, सिफातें अल्लाह ने जिक्र किया, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने जिक्र किया. इसमें एक मुसलमान के पास दूसरों को मदद करना का सिफात होगा, और इसी तरह दूसरों को सदका करना का सिफत होगा, और इसी तरह तवाज़ु वाला सिफत होगा. इसी तरह नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, अफीफ मुतअफ्फिफ, इफ़्फ़त वाला जिंदगी उसमें होगा. इफ़्फ़त वाला जिंदगी, इफ़्फ़त क्या है? जो अल्लाह ने हराम करार दिया, इस तक उसका दिल शौक नहीं करेगा. अगर उसके पास शौक भी आ जाए, फिर वो हराम चीजों से वो परहेज करेगा. यह है इफ़्फ़त. अपने लिसान को, अपने जुबान को दूसरों वालों के साथ ये गीबत वाला चीज, गीबत नहीं करेगा. और इसी तरह जो बंदा नहीं किया उस पर इल्जाम नहीं लगाएगा, और सिर्फ उसको पता है उसका आइब, लेकिन इस आइब को दूसरे को सामने नहीं बताएगा. इस तरह अपने जुबान को वो इफ़्फ़त के साथ वो हिफ्ज़ करेगा. यही है मतलब इफ़्फ़त. ये इफ़्फ़त वाला जिंदगी बहुत अहम है. ஏனென்று சொன்னால் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஷைத்தான் ஒரு மனிதனை வழிகெடுப்பதற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி என்னவென்று சொன்னால், நன்மையான காரியங்களை சிம்பிளாக காட்டுவான். நன்மையான காரியங்களை சிம்பிளாக காட்டுவான். அதே நேரத்தில் பாவமான காரியங்களை மிக இலசாக காட்டுவான். பாவம் தானே என்று. ஆனால்
கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன், நன்மையான காரியங்களில் நீங்கள் எந்த ஒன்றையும் அற்பமாக நினைக்க வேண்டாம். வலவ் அன் தல்கா அகாக பிவஜ்ஹின் தலிகின், நீங்கள் உங்களுடைய சகோதரனை மலர்ந்த முகத்துடன் பார்ப்பதாக இருந்தாலும் சரி, அதற்கு உங்களுக்கு நன்மை எழுதப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். லா தஹ்கிரன்ன ஜாரத்துன் லிஜாரத்திஹா வலவ் ஃபிர்ஸன ஷாத்தின், ஒரு அண்டை வீட்டு பெண்மணி மற்ற அண்டை வீட்டு பெண்மணிக்கு கொடுக்கின்ற ஒரு குழம்பு இறைச்சி துண்டு கிடையாது, வெறுமனை நான் காய்ச்சது எலும்புகளை போட்டு ஒரு ஆணம், அந்த ஆணமாக இருந்தாலும் அதோடு எங்களுடைய பார்வைக்கு மிக கீழ்த்தரமான ஒரு கையாக இருந்தாலும் அதனை கூட நீங்கள் அற்பமாக நினைக்க வேண்டாம், அதற்கும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நன்மையான காரியங்கள் அனைத்தும் பெருமதியானது, அனைத்திற்கும் நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். ஏனென்று சொன்னால் ஷைத்தான் அவன் அதிகமான பாவங்கள் செய்யவில்லை, நூற்றுக்கணக்கான பாவங்கள் செய்யவில்லை. ஷைத்தான் ரஜீம் மல்ஊன் என்கிற பெயரை பெறுவதற்கு அவன் அதிகமான பாவங்கள் செய்யவில்லை. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அவன் செய்தது ஒரே ஒரு பாவம். அவன் செய்தது ஒரே ஒரு பாவம். என்ன பாவம்? வைது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லிஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன். நாங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யும்படி கூறினோம், ஷைத்தான் சுஜூது செய்யவில்லை, மறுத்தான், பெருமை அடித்தான். எனவே அவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூக்கி எறியப்பட்ட மல்ஊனாக ரஜீமாக மாறிவிட்டான். அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்தை விட்டு வெளியேறுவதற்கு அவர்கள் நூற்றுக்கணக்கான பாவத்தை சொர்க்கத்திற்குள் வைத்து செய்யவில்லை. அல்லாஹ் செய்ய வேண்டாம் என்று சொன்ன விடயத்தின் பக்கம் அவர்கள் நெருங்கியதன் காரணமாக, செய்ததன் காரணமாகத்தான் சொர்க்கத்தை விட்டும் அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒரு நன்மை போதும் எங்களுடைய நிலைமைகளை மாற்றுவதற்கு, ஒரு தீமை போதும் எங்களுடைய நிலைமையை மோசமாக மாற்றுவதற்கு. எனவே பாவமான காரியங்களாக இருந்தாலும் சரி, நன்மையான காரியங்களாக இருந்தாலும் சரி, மிகவும் கவனம் தேவை. ஒரு மனிதன் பேசுகின்ற வார்த்தை அது மட்டும் போதும். சில நேரம் அவன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவான். சில நேரம் அவன் பயன்படுத்துகின்ற அந்த ஒரே ஒரு வார்த்தை அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கோபத்தை அவன் அடைந்து கொள்வான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, பேணுதலான வாழ்க்கையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், சிந்தனையோடு வாழ வேண்டும். मेरे प्यारे दोस्तों, ये जो इफ्फत वाला जिंदगी ये क्यों अहम है? क्योंकि शैतान एक इंसान को तजलील करने के लिए सवाब वाला चीजों को बहुत सिंपल की तरह दिखाएगा और गुनाह की चीजों को बहुत कितना सा छोटा सा गलती की तरफ वो दिखाएगा. मेरे प्यारे दोस्तों, इब्लीस 100 तक गुनाह नहीं किया. वो रजीम मलऊन बनने के लिए अल्लाह ने कहा आदम अलैहिस्सलाम को सुजूद करो, मेरे अम्र को आप इताअत करो, लेकिन वो नहीं किया. इसके वजह से सिर्फ एक गुनाह है, इसके वजह से वो मरजूम मलऊन रजीम बन गया, अल्लाह के रहमत से दूर हो गया. और इसी तरह हमारे आदम अलैहिस्सलाम और हव्वा अलैहिस्सलाम जन्नत में थे. अल्लाह ने कहा ये दरख्त के पास नहीं जाओ, सिर्फ अल्लाह का एक हराम चीज को वो लोग हुर्ब किया, उसको फल को खाया, इसके वजह से वो दोनों जन्नत से निकाला गया. इसलिए मेरे प्यारे दोस्तों, हम सवाब में भी चीजों में भी और गुनाहों के चीजों में भी बहुत अहम यानी एहतियात और इफ़्फ़त चाहिए. क्योंकि नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, ला तहकिरन्न मिनल मारूफि शैअन, अच्छे चीजों को आप लोग तहकीर हकीर न समझो. वलौ अन तल्का अखाका बिवजहिन तलिकिन, आप लोग दूसरे बंदों को आप हंसते हुए देखते हैं, इसके लिए भी अल्लाह ने सवाब रखा है. और इसी तरह अल्लाह ने नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया, ला तहकिरन्न जारतुन लिजारतिहा वलौ फिरसन शातिन, एक घर वाली औरत दूसरे घर को जो देती है सालन, ये उसमें गोश्त नहीं है, सिर्फ हड्डी है, ये इस तरह जो देने वाले सालन को भी हकीर न समझो, उसके लिए भी सवाब है. इंसान कभी एक बात बताता है, बोलता है, लेकिन उसके वो ख्याल नहीं रखता है, लेकिन उस जुबान के सिर्फ एक लफ्ज के अल्लाह का रहमत को वो मिल जाएगा. और कभी वो एक लफ्ज बोलता है
उसमें वो ख्याल नहीं रखता है, लेकिन फिर भी अल्लाह का गुस्सा को वो दिलाता है। इसलिए इफ्फत वाला जिंदगी बहुत अहम है। எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எந்த அளவுக்கு சொன்னால் வட்டியில் இருந்து விடுபட வேண்டுமாக இருந்தால் கடனுடைய விடயத்தில் நானும் நீங்களும் மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளணும். வட்டியுடைய பாவத்திலிருந்து விடுபட வேண்டுமாக இருந்தால் நானும் நீங்களும் கடனுடைய விடயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். அதிகமானவர்கள் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே கடனை கேட்கின்ற நேரத்திலே கெஞ்சி மன்றாடி அழகான முறைக்கு வந்து கேட்பார்கள். ஆனால் கடனை கொடுக்கின்ற நேரத்திலே கண்டும் காணாதது போல என்னமோ அவர்கள் திடீர்னு கோபப்படுவார்கள். கேட்கின்ற நேரத்திலே இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டால் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய வட்டியின் பாவத்திற்கு செல்வது மிக எளிதல்ல, மிக லேசான காரியம் அல்ல, மிக லேசாக நுழைந்து விடுவார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்கள், அதே போன்று விபச்சாரத்தின் பக்கம் செல்வதற்கு பார்வையை தாழ்த்த வேண்டும். அதே மாதிரி ஒரு காலியார் அல்லது ஒரு நல்ல ஒரு போஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அன்பளிப்பு பொருட்களை ஒருவருக்கொருவர் வழங்குவது சுன்னத்தான விடயம். ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு பொருட்களை கொடுப்பது சுன்னத்தான காரியம் என்றாலும் கூட ஒரு போஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு காலியாருக்கோ அல்லது வேறொரு போஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கோ அன்பளிப்பு பொருட்களை கொடுப்பது கூடாது. அவர் அதனை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஒரு காலியாராக இருந்தால் அவர் அன்பளிப்பு பொருளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? அது நாளடைவில் அது ஆகுமான பொருளாக இருந்தாலும் பொருள்களை பெற்று 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 அது ஒரு பேராசையாக லஞ்சங்களை வாங்குவதற்கு மிக இலகுவான வழியை அது ஏற்படுத்தி விடுகிறது. அதன் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு போஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு காதியாரோ அல்லது வேறொரு போஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு மனிதரோ அன்பளிப்பு பொருட்களை பெறக்கூடாது. ஏன்? அது லஞ்சத்தின் பக்கம் இட்டு சென்றுவிடும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, इसलिए नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, एक पोस्ट में एक बंदा होता है, अगरचे वो काजी हो या दूसरे मनासिब में हो, लेकिन हदिया के तौर पर अगर एक बंदा मुझे दे दिया कि एक चीज ये कबूल करना सुन्नत है, लेकिन फिर भी ये जो काजी है, जो दूसरों मनासिब पर लोग है, वो लोग हदिया के तौर पर अगर कोई चीज उनको दिया जाए, ये चीज को कबूल नहीं करना चाहिए। ये नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने हदीस में बताया। इस तरह एक मुनासिब पर काजी वगैरह होता है, वो लोग दूसरा जो बंदा जो हदिया के तौर पर देता है वो न कबूल करे। क्यों? वो रिश्वत की तरफ उसका ज़हन को वो लेकर जाएगा। எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, பேணுதலான வாழ்க்கை என்பது அதனை மூன்று விதமாக எங்களுக்கு பிரிக்கலாம். முதலாவது, ஹராமான விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்வது. ஹராமான விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்வது. இரண்டாவது, இது ஹராமாக இருக்குமோ தெரியாது என்ற ஒரு சந்தேகத்தின் காரணமாக அந்த சந்தேகமான அந்த விடயத்தை விட்டு விடுவது. சில நேரம் இந்த காரியம் என்னை ஹராத்தின் பக்கம் விட்டு சென்று விடுமோ என்ற பயத்தின் காரணமாக சில நேரம் ஹலாலையே விட்டு விடுவது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த பேணுதலான வாழ்க்கையை நான் நீங்களும் கடைபிடித்தால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த உண்மையான முஸ்லிமுடைய பண்பை நான் நீங்களும் பெற்றுக்கொள்வோம். இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அவருடைய பெயர் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக். அவருடைய தந்தை முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆரம்ப காலத்திலே ஒரு தொழிலாளியாக வேலை செய்தவர். ஒரு பெரிய ஒரு செல்வந்தரிடம் கூலியாளியாக வேலை செய்தார். ஒரு தடவை அந்த எஜமான் வந்து சொன்ன நேரத்திலே, எனக்கு ஒரு மாதுளம்பழம் தேவை, நான் சாப்பிட வேண்டும், எனக்கு பறித்து கொண்டு வா என்று சொன்ன நேரத்திலே போய் பறித்து விட்டு வந்தார். கொடுத்த நேரத்தில் அதனை மாதுளம்பழம், சில மாதுளம்பழம் இருக்கிறது புளிக்கும், சில மாதுளம்பழம் இருக்கும் நன்றாக இனிக்கும். அவர் கொடுத்த அந்த மாதுளம்பழம் புளிக்கின்ற தன்மை உடையது. இரண்டாவது முறையாக சொன்னார்கள், நீங்கள் கொண்டு வந்த பழம் புளிக்கிறது, இன்னொரு பழத்தை கொண்டு வாருங்கள். இன்னொரு மரத்திலிருந்து பறித்து கொண்டு வாருங்கள். இன்னொரு மரத்திலிருந்து பிடித்து கொண்டு வந்த நேரத்திலும் புளிப்பாக இருந்தது. கண்ணியத்துக்குரிய மூன்றாவது தடவையாக சொன்ன நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்த பழம் இனிப்பாக இருந்தது. அப்போது அந்த எஜமான் அவரிடம் முபாரக் ரஹ்மத்துல்லாஹ், அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹுடைய தந்தை முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவரிடம் கேட்டார்கள், உங்களுக்கு தெரியாத அந்த தோட்டத்தில் இருக்கின்ற எந்தெந்த மாதுளம்பழம் மரங்கள் இனிக்கும், என்னென்ன மாதுளம் பழங்களில் மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் புளிக்கும் என்று உங்களுக்கு தெரியாதா? அவர் சொன்னார், எனக்கு உண்மையிலே தெரியாது. ஏனென்றால் நீங்கள் என்னை பணித்திருப்பது மரங்களை தோட்டத்தை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான், சாப்பிடுவதற்கல்ல. எனவே இவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தவுடன்
ஏனைய தொழிலாளிகளிடம் கேட்டார், இவர் சொல்வது உண்மைதானா? ஆம், இவர் சொல்வது உண்மைதான். இவர் பழங்களை, எந்த ஒரு மரத்தில் இருக்கின்ற பழங்களை சாப்பிட மாட்டார். எனவே இவருக்கு தெரியாது. எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, அதன் காரணமாக தன்னுடைய மகளையே தொழிலாளிக்கு என்ன செய்தார்? திருமணம் முடித்து கொடுத்தார். அதன் விளைவாக அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லக்கூடிய பெரும் ஒரு முஹத்திஸ் தோன்றினார். அவர்தான் இமாம் புகாரியுடைய முக்கியமான உஸ்தாத்மார்களில் ஒருவர். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நல்ல பழக்க வழக்கங்களுடைய பிள்ளைகள் உருவாக வேண்டும் என்றால் நான் பத்தினித்தனமான வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய பிச்சலங்களின் மூலமாகவும் நல்ல விடயங்கள் தோன்றும். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் மரணித்து விட்டால், யாருக்கு சரி வேலை இருக்குது, அன்றைக்கு யார் சரி தொழில் இருக்கிறது, வேலை கம்பெனிக்கு போறவங்க யார் சரிக்கிற இடத்துல, ஓகே. அப்ப சில நேரங்களில் நாங்கள் மரணம் அடைந்து விடுவோம். நாங்கள் வாழ்ந்தது சொற்ப ஒரு காலம். அதற்கு பின்னால் என்னுடைய பிச்சலங்கள் தோன்றும். என்னுடைய பிள்ளை, அதற்கு பின்னால் என்னுடைய பிள்ளையுடைய பிள்ளை, அவ்வாறு பெரிய ஒரு வழி தோன்றும். அதனால் தான் நாங்கள் துஆ கேட்கின்றோம், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்று துஆ கேட்கிறோம். காரணம் தெரியுமா? நான் வாழ்ந்திருப்பது சொற்ப ஒரு காலம், 60-70 காலம், வருட காலம். ஆனால் நான் மரணத்திற்கு பின்னால் என்னுடைய பிச்சலங்களின் மூலமாக, நான் காட்டிய நல்ல பழக்க வழக்கங்களின் மூலமாக என்னுடைய பிள்ளை தொடரும். அதற்கு பின்னால் அந்த பிள்ளை நல்ல வழிகளை காட்டும், அதற்கு பின்னால் அந்த பிள்ளை தொடரும் என்று என்னுடைய நன்மையுடைய ஏடு மூடிவிடப்பட மாட்டாது. என்னுடைய ஏடுகளுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். காரணம் என்ன? நான் காட்டிய நல்ல பழக்க வழக்கம். எனவே मेरे प्यारे दोस्तों, जो इफ्फत में पहला दर्जा पर आता है, हराम को बिल्कुल छोड़ना है, हराम को बिल्कुल छोड़ना है। दूसरा दर्जा पर आता है, शक के तौर पर ये हलाल है लेकिन मुझे पता नहीं ये हराम होगा या हलाल, ये शक के वजह से उसको छोड़ देना। तीसरे मंजिल पर आ जाता है, ये चीज मुझे हराम तक पहुंच जाएगा लेकिन ये पहला चीज हलाल है, लेकिन फिर भी ये हलाल को छोड़ देना, ये इफ्फत में आखिरी दर्जा है, बहुत बेस्ट दर्जा है। और इसी तरह एक किस्सा है, अब्दुल्लाह इब्नुल मुबारक रहमतुल्लाह अलैह, इमाम बुखारी रहमतुल्लाह का उस्तादों में बहुत यानी कुछ असातिज़ा बहुत मुहद्दिस है। उनमें से अब्दुल्लाह इब्नुल मुबारक रहमतुल्लाह अलैह, उसका वालिद साहिब मुबारक रहमतुल्लाह अलैह एक मालदार आदमी के पास मजदूर बनाकर काम करता था। एक मर्तबा उसका सैयद एक रुम्मान, एक अनार को पूछा खाने के लिए, वो एक अनार को देकर दिया। सैयद खाया लेकिन वो हामिज था, थोड़ा हमूजत था उसमें। फिर बताए जो अच्छा वाला, फुल वाला, मीठा वाला मुझे दे दो। फिर दूसरा टाइम लेकर आया, वो भी हामिज था। तीसरा फल लेकर आया, वो फुल मीठा था। फिर पूछा, आपको नहीं पता इस बुस्तान में, ये बुस्तान में आप कितने साल से काम कर रहे हैं लेकिन आपको नहीं पता इसमें कौन सा अच्छा है कौन सा अच्छा नहीं है। वो बताया, आपने मुझे ये बुस्तान को हिफाजत करने के लिए मुझे लगवाया, एक फल खाने के लिए नहीं। मैं इसको मुझे नहीं पता ये कौन सा मीठा होता है कौन सा अच्छा नहीं होता, मुझे नहीं पता। फिर दूसरे मजदूर के पास भी पूछा, वो जो बता रहा है वो अच्छा सिद्क है, सच्चा है, सच है। फिर वो लोग बताया ये सच है जी, वो एक फल भी नहीं खाता है इस बुस्तान में। फिर ये मालदार के पास एक बेटी थी हुस्न वाला, ये बेटी को शादी करवाया। उसके बाद पैदा हुआ अब्दुल्लाह इब्नुल मुबारक रहमतुल्लाह अलैह, एक अच्छा आदमी, एक मुहद्दिस। हम भी इस दुनिया में कुछ सालों हम जिंदगी गुजारेंगे, लेकिन मैं इस जिंदगी में मैं अच्छी तरह जिंदगी गुजारना है, इफ्फत वाला अच्छी तरह में फॉलो करना है। अगर मैं इस तरह फॉलो किया, मेरे बेटे अच्छी तरह होगा, उसके बाद उसका बेटा अच्छी तरह होगा, इस तरह मेरे परिवार अच्छी तरह होंगे। मैं वफात हो जाऊंगा लेकिन मेरा हिसाब किताब बंद नहीं होगा। क्यों? मैंने जो अच्छा रास्ता में मेरे बेटे बेटी को दिखाया, मैं भी अच्छी तरह फॉलो किया, इसके वजह से अल्लाह ने मेरे हिसाब किताब को बंद नहीं करेगा। इसलिए हम दुआ मांगते हैं, रब्बना हब लना मिन अज़वाजिना व ज़ुर्रियातिना कुर्रत अयुन, अच्छे वाला आंख ठंडक हो जाए, इस तरह बेटे बेटी हमको मिल जाए, हमारे परिवार इस तरह मिल जाए, इस तरह हम दुआ करते हैं। इसलिए इस तरह इफ्फत वाला जिंदगी और अच्छे अमालों में एहतियात के साथ, पाबंदी के साथ करना और
हराम चीजों को बिल्कुल छोड़ देना, इस तरह एक आफियत इफ्फत वाला जिंदगी हम इख्तियार करना है। अल्लाह सुब्हानहु व तआला हम सबको इस तरह सिफतों को हम लेने के लिए फॉलो करने के लिए अल्लाह सुब्हानहु तौफीक अता फरमा। எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு இப்படியான நல்ல பண்புகளை பின்பற்றக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய பண்புகளை எங்களுடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல பண்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பெற்ற நல்ல முஸ்லிம்களாக மூமின்களாக என்னையும் உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய குடும்பத்தார்களை மாற்றி அருள்வானாக. எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாத சங்கையானவனே, கிருபையுள்ளவனே, எங்களை படைத்தவனே, உன்னித்தவர் எங்களுக்கு வேறு இரட்சகன் இல்லை. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய அனைத்து காரியங்களை முறையிடுகிறோம். நாயனே, எங்களுக்கு எதெல்லாம் நலவாக இருக்குமோ, எதெல்லாம் ஹைராக இருக்குமோ அந்த விடயங்களை எங்களின் பக்கம் கொண்டு சேர்த்தருள்வாயாக. அவைகளின் பக்கமும் எங்களை கொண்டு சேர்த்தருள்வாயாக. என்னென்ன விடயங்கள் எல்லாம் ஷர்ராக தீங்காக இருக்குமோ அவைகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. அவைகளின் பக்கம் நாங்கள் செல்வதை விட்டு எங்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், பேணுதலான வாழ்க்கையை நீ ஹராமாக்கிய விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து நீ ஹலாலாக்கிய விடயங்களை அழகான முறைக்கு முடியுமான செய்வதற்கு எங்களுக்கு அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. பலஸ்தீன மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், கொத்து கொத்தாக யா அல்லாஹ் 2 வருடங்களும் ஆகின்றன. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அதிகமான கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், சோதனைக்கு மீது சோதனை. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு இதில் நீ படிப்பினை வைத்திருக்கிறாய் நாயனே. அதனை படிப்பினையாக பெற்று எங்களுடைய வாழ்க்கையை அழகான முறைக்கு அமைத்துக் கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், ஒருவேளை உணவுக்காக வேண்டிய பல கஷ்டங்கள் படுகிறார்கள். யா அல்லாஹ், நெரிசலின் காரணமாக மரணம் அடைகிறார்கள். யா அல்லாஹ், அந்த கூடி சாப்பாடுக்காக வேண்டி பெருகின அந்த நேரத்தில் யா அல்லாஹ் இலக்கு வைக்கப்படுகிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அதிகமான யா அல்லாஹ் மீடியாக்காரர்கள் யா அல்லாஹ் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நாயனே. யா அல்லாஹ், இந்த யா அல்லாஹ் நீ அடுத்தவர்களுக்கு யா அல்லாஹ் அதன் மூலமாகத்தான் சொல்ல வேண்டும் என்பது கிடையாது நாயனே. யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் அந்த விடயங்களை ஒழுங்கான முறைக்கு அதனை அறிந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீராக ஆக்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.